Hello and welcome to the Hindu News Analysis on 39/2019. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article is related to your GS paper 2 polity. Fine. Election Commission cuts short disqualification term of Sikkim CM Tamang. See, in the article is full and full related to Representation of People's Act 1951 and the Prevention of Corruption Act 1988. Fine. So, இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமாங் சிஎம் விச் இஸ் சிக்கிம் சிஎம் அவருக்கு மேலே ஒரு கேஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1996 to 1997 இதில் நடந்த கேஸில் ஹி ப்ரூவன் அஸ் கில்ட்டி அண்ட் ஹி ஹாஸ் சென்ட் டு ப்ரிசன். ஃபைன். ஸோ ப்ரிசனுக்கு யார் போயிட்டு வந்தாலும் சரி அவங்க அடுத்த 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது. பட் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அவரோட டேர்ம்ஸை குறைச்சிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் பற்றி தான் இந்த ஆர்டிகல்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8 ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஸோ வாட்ஸ் திஸ் செக்ஷன் இஸ் ஆல் அபவுட் தட் எந்த ஒரு பர்சன் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க இந்தியன் பீனல் கோட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002. இந்த செக்ஷன் இந்த ஆக்ட்ஸில் ஏதாவது ஒன்றுத்தில் மாட்டி அவங்க கில்ட்டின்னு ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்கன்னா அவங்க ஃபைன் கட்டினதுலேருந்து அடுத்த 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் சப்போஸ் அவங்களுக்கு ஜெயில் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஜெயில் இம்ப்ரெசன்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்தால் அந்த டைம்லேருந்து அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஸோ யூ நீட் டு பி வெரி கிளியர் வித் திஸ். ஸோ இந்த ஜெயில் டேர்மை எலெக்ஷன் கமிஷன் குறைச்சிருக்காங்க. ஹவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் செக்ஷன் லெவல் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. அந்த 6 இயர் டேர்மை ரிடியூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த ரிமூவ் பண்ணலாம். பட் இட் நீட் டு பி ஸ்டேட்டட் இன் அ ரைட் மேனர். ஸோ இதுக்காக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் வந்து அவரோட அந்த 6 இயர் பீரியட் முடியல, பட் ஆனால் அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. வை திஸ் பிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஆர்டிக்கலில் புக் பண்ணாங்களோ அந்த ஆர்டிக்கல் ஹாஸ் பீன் ரிமூவ்டு ஃப்ரம் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. அதை 2018 அமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டில் அவர் எந்த ஆர்டிக்கல் கீழே புக் பண்ணாங்களோ அந்த ஆர்டிக்கலில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ திட்ஸ் பிகம் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் சிஎம்கான எலெக்ஷனில் நிற்க போகிறார். ஸோ தட்ஸ் வாட் யூ நீட் டு நோ ஃப்ரம் திஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஜேஎஸ் பேப்பர் 3 which is about health. Obesity and undernutrition coexist fine study. See, Ministry of Health and Family Welfare plus UNICEF, United Nations International Child Emergency Fund. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டடி நடத்துகிறாங்க. இந்த சர்வே விச் இஸ் கால் தி நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஃபைன். இந்த சர்வேல அவங்க பண்ணது என்ன அப்படின்னா பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட், அதாவது கெமிக்கல் டெஸ்ட் எடுத்து, அதாவது பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட் எடுத்து 0லேருந்து 19 இயர்ஸ்க்குள்ளே இருக்க இந்த எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்க வந்திருக்க கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 10% ப்ரீ டயபெட்டிக், அதாவது விச் இஸ் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ், அதால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் 5% இஸ் அஃபெக்டட் பை ஒபிசிட்டி அண்ட் 5% ஆஃப் த பீப்புள் இஸ் அஃபெக்டட் பை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு கண்டுபிடிச்சுங்க. இந்த 0 to 19 இயர்ஸில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஃபைன். ஸோ இந்த சின்ன வயசுலேயே இவங்க இவ்வளோ டிசீசஸால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா when they become adult, the health issue is so big. So this is a big concern. இது மட்டும் கிடையாது, இன்னும் அடிஷ்னல் ரீசெண்டாக இப்போ வந்த நியூஸஸில் கிட்டத்தட்ட 3 குழந்தைங்க பிறக்கும்போது இறக்குறாங்க அப்படின்னா அதில் 2 குழந்தைங்க சாகிறதுக்கான காரணம் வந்து ஒழுங்கான ஹெல்த் அந்த அம்மாங்களுக்கு கிடைக்கல, அதாவது அந்த குழந்தைங்களுக்கு ஒழுங்கான ஆகாரம் கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் வாட் a big scenario. See, Rajasthan, Uttar Pradesh, Bihar and Assam, these are the 4 states where 2/3
3 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா 2 குழந்தைங்க அண்டர் நியூட்ரிஷனால் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு concern is more important because this generation people is going to become the next generation, the future pillars of India. So இவங்கள you need to also concentrate. See, government of India is taking more initiative towards um, bettering up nutrition ப்ரொவைட் பண்ணுறதுல நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரியான டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேம்பெயினோ இல்லைனா ஒரு ஸ்கீம்ஸோ இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வாட் யூ நீட் டு நோ ஃப்ரம் திஸ் ஆர்டிக்கல். The next article is related to your GS paper 3, which is international relation. A week after high profile memorandum of understanding questions cloud Petronet-Tellurian deal. போன வாரம் இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 5 million tons ஆஃப் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸை இந்தியா இம்போர்ட் பண்ண போது ஃப்ரம் யூஎஸ் கிட்ட பை பெட்ரோநெட், விச் இஸ் அன் இந்தியன் கம்பெனி, டெல்லூரியம் விச் இஸ் அன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள டீல் நடந்தது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அமெரிக்கன் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஃபைன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் deal has become prestigious between India and United States of America. That's what this article is. இந்த ஆர்டிக்கலில் மெயினாக இட்ஸ் பிகம் அ ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ ஃபார் போத் த நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்தராக வர ட்ரேட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் ஹாஸ் போத் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ். ஒய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் பாட் பண்ணும்போது இட் இஸ் மோர் environmentally non-pollutant. Fine. So firewoods நீங்கள் எரிக்க வேணாம், அண்ட் ஆல்சோ கோல் ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூவல் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் தி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இப்போ நம்ம மெயினாக வந்து கோலை பேஸ் பண்ணி தான் நம்ம பர்னிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ஹஸ் த பொட்டென்ஷியல் டு ரீப்ளேஸ் தட் கோல். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற ஒரு லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் தான் this particular thing. But what the concerns அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வாங்கிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ சிக்னிஃபிகன்ஸ், அதாவது ஒரு சில நெகட்டிவ்ஸ் இதை பாட் பண்ணுறதுல இருக்குது. ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரைஸ் ட்ராப். ஃபைன். இப்போது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இஸ் ட்ராப்பிங் இன் ப்ரைஸ். ஸோ நம்ம வாங்கும்போது ஒரு காஸ்ட்டில் வாங்கிட்டு அது திரும்ப நம்ம ரீசேல் பண்ணும்போது விலை கம்மியாக இருக்கும்போது it doesn't going to get any profit for the government. So this is a big issue. Then there is a drop in demand. So இதோட prices வந்து இதுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ அதனால தான் அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஃபைன். ஸோ இதோட டிமாண்ட் இல்லாததால இதை வாங்கி இது ஸ்டாக் பைல் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? we need to sell it again to another nation. So this is also is one of the concerns. And another important thing is that in 2011 GAIL has bought GAIL, which is an PSU, public sector undertaking of government of India, has bought the same LNG from United States of America. But ஆனால் 2011 நம்ம வாங்கும்போது இருந்த டிமாண்ட் வந்து அப்பவும் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய எல்என்ஜி கேஸஸை வெளிநாட்டுக்கு விற்றுட்டோம். அதாவது வாங்கினோம், திரும்ப விற்றுட்டோம். ஸோ திஸ் ஹாஸ் அ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இப்போ நடந்தால் என்ன ஆகலாம் அப்படின்ற கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ வாட் எவர் இட் மே பி, பட் பை March 2020 திஸ் அக்ரிமெண்ட் இஸ் கோயிங் டு பி கெட் ஃபைனலைஸ்ட். தட்ஸ் வாட் திஸ் ஆர்டிக்கல் இஸ் ஆல் அபவுட். ஃபைன். The next article is related to your GS paper 3, which is international relation to Asian powers and an island. See, this article is fully related about China Sri Lanka relationship and India Sri Lanka relationship. Fine. இந்த ஆர்டிக்கலில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், China is giving more money to Sri Lanka to its construction. ஸ்ரீலங்காவோட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக சைனா நிறைய காசை லோன்ஸாக ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்காங்க, விச் காசஸ் டெப்ட் டு தி ஸ்ரீலங்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹம்மன்டோடா போர்ட் அதை வந்து 99 இயர்ஸ்க்கு லீஸ்க்கு கொடுத்துட்டாங்க ஸ்ரீலங்கா டு கவர் தேர் டெப்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இஸ் கோயிங் ஆன் இன் ஸ்ரீலங்கா. See, apart from this article, what you need to know is Sri Lanka is a static
strategic position for Indian defense. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இஃப் சைனா has in a situation to take over Sri Lanka, it would be a grave threat to Indian defense. See, fine. So இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது சைனீஸ் ஸ்ரீலங்கன் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கொஞ்சம் பெட்டராகவே நம்ம இந்தியன் ஸ்ரீலங்கன் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். As of now, it is good. For example, East Container Terminal which we are building. Japan and India collaboration with Sri Lanka is has built a East Container Terminal near the eastern part of the Sri Lanka. So that's a good point. And also, as Indian moneyல இருந்து அங்கே இருக்க தமிழ் பீப்புளுக்கு நிறைய ஹவுசஸ் கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ப்ரொவைடிங் ஃப்ரம் த இந்தியன் மணி with ambulance all over the country. So this is also one of the good initiative that India has a good relationship. Sri Lanka ko India ko irukra good relationship. It's one of the projections. Fine. And another important thing is that India is also ready. நார்த் அண்ட் சவுத்தை கொலம்போவை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஒரு ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் தட் ஆர் கோயிங் ஆன் இன் ஸ்ரீலங்கா பை இந்தியா. பட் இதெல்லாம் போதாது. சி, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்க ட்ரேட் இம்போர்ட்ஸ் இஸ் நியர்லி இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் 19%. பட் ஆனால் சைனா இப்போது ரீசெண்டாக கிட்டத்தட்ட 18.5% கொண்டுட்டாங்க இன் ஸ்ரீலங்காஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நியர்லி they are also covering in economic and trade relationship also. So India need to concentrate more on Sri Lanka in getting a good bilateral relationship. Fine. So this is what you need to know from this article. Why? Because Sri Lanka is a static position in consideration in defense. Fine. The next article is related to our economic development, which is GS paper 3, trust deficit. It is an editorial. Fine. இந்த எடிட்டோரியலில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக there is an issue in the Punjab and Maharashtra Cooperative Bank, which is in Maharashtra. Fine. ஸோ இந்த பேங்க்கில் பர்டிகுலராக இப்போ ஆர்பிஐ வச்சுருக்க ஸ்டாண்ட்ஸ் இஸ் தட் up to 6 months from September 23, I think so. So September 23 இருந்து from that starting date, you, that is anybody who is having the savings account, யார் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ யாராக இருந்தாலும் எந்த ஒரு டெபாசிட்டராக இருந்தாலும் 1000 rupees மட்டும்தான் வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆல் த பிஸ்னஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பேங்க் ஹாஸ் பின் ரெஸ்ட்ரிக்டட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லோன் அவங்களால கொடுக்க முடியாது, எந்த ஒரு பெரிய லோனும் எந்த ஒரு கம்பெனிக்கும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு கம்பெனிக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, சால்வன்சி கொடுக்க முடியாது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே அவங்களால பண்ண முடியாது. ஒன்லி தே வில் டூ இஸ் தட் தே வில் மெயின்டைன் வாட் தே ஹாவ், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் வாட் த கரண்ட் சினாரியோ ஆஃப் தி பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா பேங்க், தட் இஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஃபைன். ஸோ இதுக்கான மெயின் காரணம் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்லாம் எதனால் உருவாச்சு மெயினாக இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரியல் எஸ்டேட் செக்டர். அதுலேயும் மெயினாக இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்ற இந்த கம்பெனி இந்த பர்டிகுலர் பேங்க் கிட்ட இருந்து நிறையவே காசு வாங்கியிருக்காங்க. ஃபைன். ஸோ இதெல்லாம் அவங்களால திருப்பி கொடுக்க முடியல, தே பிகம் இன்சால்வென்ட். ஃபைன். ஸோ இது வந்து டெப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரியல் எஸ்டேட் செக்டர் ஹஸ் கான் ஸோ மச் டவுன். ஃபைன். ஸோ இதனால் இந்த பேங்க்கால் அவங்களோட அசட்ஸை ரிட்ரைவ் பண்ணி ஒழுங்காக ரன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஆர்பிஐ ஹஸ் ஸ்டெப்ட் இன் அண்ட் தே ரெஸ்ட்ரிக்டட் தி டிரான்சாக்ஷன்ஸ். ஃபைன். ஸோ அன்டில் இது திரும்பவும் ஒரு பர்டிகுலராக ரெகுலரான ஒரு ஸ்டேஜுக்கு வர வரையும், ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் ஆர்பிஐ வில் டேக் ஓவர். ஸோ அவங்க இது கொடுத்துருக்கிறது 6 month பீரியட். பிஃபோர் 6 monthக்குள்ளே ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னா தே பிகம் நார்மல் பேங்க். ஃபைன். பட் ஆனால் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தட்
இதை வந்து வேற ஏதாவது ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் கூட மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த கரண்ட் சினாரியோ இஸ். ஸோ இதனால் இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வருதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பப்ளிக் மத்தியில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணுது. இட் மேக்கிங் டெபிசிட் ஆஃப் த ட்ரஸ்ட் in cooperative banks. That's what this article is all about. Apart from this article, what you need to know this cooperative banks அப்படின்றது it has branches in both in rural and urban. Fine. ரூரலில் கிரெடிட் சிஸ்டத்தை இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கிவிங் இன் 3 tiers. Fine. Which is the primary agriculture credit societies at village levels. ஃபைன். அக்ரிகல்ச்சருக்காக மெயினாக வந்து 3 டயராக இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. விச் இஸ் தி ப்ரைமரி கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வில்லேஜ் லெவலில். திஸ் பர்டிகுலர் ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி கான் பி கண்ட்ரோல்டு பை ஆர்பிஐ. ஆர்பிஐ கண்ட்ரோலில் இவங்க கிடையாது. தே ஒர்க்ஸ் ஆன் தேர் இண்டிவிஜுவல்ஸ். ஃபைன். மீதி இருக்க சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்ஸ் அண்ட் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் ஆர்பிஐ கண்ட்ரோல் வருவாங்க. ஸோ தே வில் கிவ் மோர் பிக் அமௌண்ட் ஆஃப் மணி டு தி ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார் தி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இன் அர்பன் ஏரியாஸில் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விச் இஸ் தி ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ தே வில் போத் இன் அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ். ஸோ இந்த அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸில் இருக்க எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் இந்த ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்டரில் தான் வரும். So these are the things what you need to know from this article. And apart from this article, let's take some practice question. What is the method of naming by the Gallo community? The answer for this is option B, prefix patrilineal method. See, the Gallo community is a community that is predominantly in the Arunachal Pradesh. Fine. So அவங்க நேம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா their name will start with their father's name. So that's why patrilineal is the father, prefix means it's in the front. So the answer for this is the prefix patrilineal method. Fine. So the next question is the Bathugamma a kind of floral festival to which of the state? The answer for this is Telangana. Telangana at the month of September or October, nearly between this month, in the state they celebrate ஃபெஸ்டிவல் ஒன்று கொண்டாடுவாங்க விச் இஸ் தி பத்துகம்மா. ஒரு டெம்பிள் ஷேப்பில் எல்லா ஃப்ளவர்ஸையும் அடுக்கி ஒரு டெம்பிள் கோபுரம் மாதிரி அதை ரெடி பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் கால்ட் பத்துகம்மா. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் ஸ்ட்ரீம், லேர்ன் டு லீவ். ஆல் த வெரி பெஸ்ட்.